ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஆக்ட்ரஸ் நயன்தாரா உடைய திருமண வீடியோ வர 18ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. நயன்தாரா திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் முடிவடைஞ்ச நிலையில் எதனால் இவ்வளோ தாமதமாச்சு அப்படின்னு ரசிகர்கள்கிட்ட பல கேள்விகள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இதை தொடர்ந்து இந்த தாமதத்துக்கு நடிகர் தனுஷ் தான் முழு முக்கியமான காரணமே அப்படின்னு தனுஷ் மேலே பல குற்றச்சாட்டுகளை வச்சு பகிரங்கமாக அறிக்கையை நயன்தாரா வெளியிட்டிருக்காங்க. மேலும் நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனுஷ் ஒரு கொடூரன், கர்வம் பிடிச்சவர், பொறாமை பிடிச்சவர், ரெட்ட வேஷம் போடுறாரு, முகமுடி அணிஞ்ச கொடுமைக்காரர், சுயநலம் பிடிச்சவர் உள்ளிட்ட ஏகப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நயன்தாரா வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்புள்ள திரு தனுஷ் கே ராஜா அவர்கள், பல தவறான விஷயங்களை சரி செய்வதற்காக இது உங்களுக்கு ஒரு வெளிப்படையான கடிதம். நல்ல நடிகர் மற்றும் பிரபலமான இயக்குனருமான நீங்கள் உங்கள் தந்தை மற்றும் உங்கள் சகோதரரின் ஆதரவுடனும் ஆசையுடனும் இதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். சினிமா அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கைக்கான போராட்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தொழில்துறையில் எந்த தொடர்பும் இல்லாமல் சுயமாக இந்த இடத்துக்கு உயர்ந்த ஒரு பெண்ணாகிய நான் இன்னைக்கு இருக்கிற இடத்துக்கு நான் நிறைய போராட வேண்டியிருந்துச்சு. என்னை அறிந்த எல்லாருக்கும், ரசிகர்களுக்கும், நண்பர்களுக்கும் மற்றும் எனது திரைப்பட சகோதரத்துவத்தின் நல்லெண்ணம் கொண்டவர்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. என்னுடைய நெட்ஃப்ளிக்ஸ் ஆவணப்படத்தின் வெளியீடு நான் மட்டுமல்ல, எனது ரசிகர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் பலராலும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது. எங்கள் மீது வீசப்பட்ட அனைத்து சிரமங்களையும் கடந்து திட்டத்தை ஒருங்கிணைக்க முழு ஒத்துழைப்பாளர்கள் மற்றும் திரைப்பட நண்பர்கள் குழு தேவைப்பட்டது. படத்திற்கும் எனது கணவருக்கும் எனக்கும் எதிராக நீங்கள் கொண்டிருக்கும் பழிவாங்கும் எண்ணம் எங்களை மட்டுமல்ல, இந்த திட்டத்திற்காக தங்கள் நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்த மக்களையும் பாதிக்கிறது. நான் என் வாழ்க்கை, என் காதல் மற்றும் திருமணம் பற்றிய இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆவணப்படத்தில் எனது தொழில் நலன் விரும்பிகள் பலரின் காட்சிகள் உள்ளது. அவர்கள் மனதார பங்களித்தவர்கள் மற்றும் பல படங்களின் நினைவுகளை பகிர்ந்துள்ளனர். ஆனால் மிகவும் முக்கியமான மற்றும் அவசியமான நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளை பயன்படுத்த முடியவில்லை. என்ஓசி மற்றும் எங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ஆவண வெளியீட்டிற்கு உங்களின் ஒப்புதலுக்காக காத்திருந்த 2 வருடங்கள் கழித்து நீங்கள் அனுமதிக்க மறுத்ததால் தற்போதைய பதிப்பை கைவிடவும் மீண்டும் திருத்தவும் மற்றும் தீர்வு காணவும் முடிவு செய்தோம். பல முறை விடுத்த கோரிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டதால் நானும் ரவுடிதான் பாடல்கள் அல்லது காட்சி வெட்டுக்கள் மற்றும் மிக குறைவான புகைப்படங்களை கூட பயன்படுத்த முடியவில்லை. நானும் ரவுடிதான் படத்தின் பாடல்கள் இன்று வரை பாராட்டப்படுகின்றன. ஏனென்றால் பாடல் வரிகள் உண்மையான உணர்ச்சிகளிலிருந்து வந்தவை. எங்கள் ஆவணப்படத்தில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சிறந்த இசை இதை காட்டிலும் வேறில்லை என்பதை அறிந்தும் அதை பயன்படுத்த எங்களுக்கு வாய்ப்பளிக்க நீங்கள் மறுத்தது என் இதயத்தை உடைத்தது. நான் உங்கள் சட்ட அறிவிப்பை பெற்றுள்ளேன். அதற்கு சட்டப்பூர்வமான வழிகளில் பொருத்தமான பதிலளிப்போம். நானும் ரவுடிதான் படத்தின் கூறுகளை எங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ஆவணப்படத்தில் பயன்படுத்த என்ஓசி வழங்க மறுத்தது நீங்கள் நீதிமன்றத்தில் காப்புரிமை கோணத்தில் நியாயப்படுத்தலாம். ஆனால் அதற்கு ஒரு நெறிமுறை பக்கமும் இருப்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். அதை கடவுளின் நீதிமன்றத்தில் பாதுகாக்க வேண்டும். படம் வெளியிடப்பட்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகிறது. உலகின் முன்னால் முகமுடி அணிந்து இவ்வளவு கொடியவராக இருக்கிறீர்கள். நீண்ட காலமாக தயாரிப்பாளராக உங்கள் மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றாகவும் இன்றும் அனைவராலும் நேசிக்கப்படும் படமாகவும் இருந்த படத்தை பற்றி நீங்கள் சொன்ன அனைத்து பயங்கரமான விஷயங்களையும் நான் மறுக்கவில்லை. வெளியிடுவதற்கு முன்னால் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஏற்கனவே எங்களுக்கு சில குணப்படுத்த முடியாத காயங்களை ஏற்படுத்தியுள்ளன. படம் பிளாக்பஸ்டராக மாறிய பிறகு உங்கள் சுயநலம் மிகவும் காயப்படுத்தப்பட்டதாக திரைப்பட வட்டாரங்களில் நான் அறிந்தேன். இந்த படத்தின் தொடர்புடைய விருது விழாக்கள் மூலம் கூட சாதாரண மனிதனுக்கும் அதன் வெற்றியின் மீதான உங்கள் அதிருப்தி உணரப்பட்டது. வணிக போட்டியை தவிர்த்து பொது வாழ்க்கையில் முக்கியமான நபர்கள் பெரும்பாலும் மற்றவர்களின் தனியுரிமைக்கு குறுக்கிடுவதில்லை. பண்பும் நலனும் மரியாதையும் இதுபோன்ற விஷயங்களில் பெரிய இதய நடத்தையை கட்டளையிடுகிறது. தமிழ்நாட்டின் மக்கள் அல்லது சராசரியான மனசாட்சியுள்ள எவரும் உங்களை போன்ற நிலையான நபர்களிடமிருந்து வந்தாலும் கூட இத்தகைய கொடுமையை பாராட்ட மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு நயன்தாரா தனுஷ் மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க.